பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். அமர்வோம். இந்த மாலை ஆராதனையிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் செய்த அற்புதங்களிலே முக்கியமான ஒரு அற்புதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இந்த அற்புதத்தின் நாம் அடிக்கடி சிந்திக்கிற ஒரு பகுதி. நம்முடைய வாழ்க்கையில் கதையாக பல நேரங்களிலே சொல்லிக்கொள்ளுகிற பகுதி. ஆண்டவர் 2 முறை இப்படி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அவர் இந்த அற்புதத்தை செய்ததுக்கு என்ன ரீசன், ஏன் வனாந்தரத்துக்கு போனார் என்பதற்கு நிறைய விளக்கம் இருக்குது. ஆனால் மார்க் தெளிவாக எழுதுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். இருபத்தி 8ஆம் வசனத்திலிருந்து ஒருத்தர் படிப்போம். தொடர்ந்து வாசிங்க. போதும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு துயர சம்பவம் நடக்கு. யாரை கொண்டு போடுறாங்க? யோவான் ஸ்நானகன், கிறிஸ்துவுக்கு முந்தின தூதன். இந்த சூழல் ஒரு காரணம் என்று எழுதுகிறார் ஒரு வாக்கியம். அவருடைய சீசர்களாக இருந்தவர்களும் இவரோடு இருக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை எடுத்து அடக்கம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நியூஸ் வருகிறது. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒருவேளை இடத்தை காலி பண்ணுகிறார், வனாந்தரத்துக்கு செல்லுகிறார். ஏனென்றால் சற்று ஓய்ந்திருப்போம் அல்லது அமைதியாக இருப்போம். கடவுள் என்பவருக்கும் என்ன இருக்கு? மனித குமாரனாக இருக்கிறார். சில நேரம் தாங்க முடியாத சூழல்கள் மனிதனுக்கு ஏற்படுவது போல இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்படுகிறது நாம் பார்க்கிறோம். எல்லா நிலையிலும் நம்மை போல அவர் பாடுபட்டார். இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் அவர் எந்த நிலையிலும் பாடுபடாமல் நம்ம இந்த பூமியிலே அவரால் ரட்சிக்க முடியாது. எல்லா நிலைமையிலும் நம்மை போல பாடுபட்டார். வாசிப்பீர்களானால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் அடையும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்து அண்டையிலே சேர கடவோம். எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். நம்மை போலவே எல்லா சூழல்களையும் தாண்டி வந்தார். 33 வருஷம் அவர் இந்த உலகத்தில் நம்மை போல எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டார். அவருடைய பாதிப்பினுடைய உச்ச கட்டம் என்ன?
இந்த வேத புஸ்தகத்தில் மிகவும் எழுதி கொடுத்த மலைப்பிரசங்கம். அவர் பாதிப்பினுடைய உச்சகட்டம் என்ன? வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்த மலைப்பிரசங்கம். அவர் அதிகமாய் பாதிக்கப்பட்டது யோவான் ஸ்நானகனுடைய மரணத்தினால் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய உச்சகட்டம் தான் அவர் என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையிலே ஏறினார். மக்கள் பின்தொடர்ந்தார்கள். நீங்கள் 4 சுவிசேஷத்தில் மட்டும்தான் இந்த அற்புதம் வரும். 4 சுவிசேஷத்துக்குள்ளேயும் இந்த அற்புதம், இந்த ஒரு அற்புதம் தான் 4 சுவிசேஷத்துலேயும் வரும். இப்போ என்ன பண்ணுறாங்க? மக்கள் பின்தொடர்றாங்க. அவங்க ஆண்டவர் எப்படி பார்க்காரு? என்னை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க அப்படின்னு பார்க்கல. என்னை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க, என்னை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேங்காங்க, என்னை கொஞ்ச நேரம் தனியாக பிதாவோட ஜெபம் பண்ண விட மாட்டேங்காங்க அப்படின்னு அவர் பார்க்கல. அவர் எப்படி பார்க்கறா? அவர்கள் யார்? ஒருவேளை இந்த உலகத்தில் மெய்ப்பனற்ற ஜனங்கள். யாரு? மெய்ப்பனற்ற ஜனங்கள். ஆதலால் அவர்களுக்கு நான் எதையாவது போதிக்க வேண்டும். அவர்கள் யார்? மெய்ப்பனற்ற ஜனங்கள். சரியான வார்த்தையை இந்த உலகத்தில் கிடைக்காதவர்கள். என்ன, இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு யோசித்து பாருங்க. நமக்கு தினமும் வார்த்தை கிடைக்கி, எச்சரிப்பு கிடைக்கி, புத்தி கிடைக்கி. ஆனால் இந்த வார்த்தையை ஒரு நேரம் கூட கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினச்சிப்பாங்க. எத்தனை பேர், எத்தனை மக்கள் கூட்டம் கதறுது தெரியுமா? எங்களுக்கு ஒரு நல் வார்த்தை இல்லை, எங்களுக்கு ஒரு ஆண்டவர் வார்த்தையை சொல்ல ஆள் இல்லை, எங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தில் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனிதர்களை ஆண்டவர் தரவில்லை என்று சொல்லுகிற நிலை இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. கொடுமையான ஒரு காலம். நன்றாய் பொறுத்து கொள்ளுங்க. அதனால தான் ஆண்டவர் ஒரு வசனம் இந்த உலகத்தில் சொல்லி பாரு, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நமக்கு திரும்ப திரும்ப கடவுள் வார்த்தை கேட்கமா? எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்கு தக்க என்ன சொல்லணும்? பதில் கொடுக்க வேண்டும். அதுக்கு தக்க நம்ம என்ன பண்ணணும்னா பதில் கொடுக்க வேண்டும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. என்ன, நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம், நல்ல பிரசங்கம் கிடைக்காரு, பிரசங்கர் கிடைக்காருன்னு. எந்த அளவுக்கு நீங்கள் கேட்க ஆரம்பிக்கீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? பதில் ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். தப்பவே முடியாது. என்ன, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்மீது அவர் அன்பு கூறுகிறவர், நம்மீது இரக்கமுள்ளவர், நம்மீது அவர் நம்மை விட நேசிக்கிற சில காரியங்களை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் முதலாவது ஆண்டவர் கொடுத்த அந்த அப்பம் என்ன என்று சொன்னால், மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும். எத்தனை நாள் கொடுத்தாரு? எத்தனை நாள் கொடுத்தாரு? எத்தனை நாள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தாரு? பேச மாட்டேங்க. எத்தனை நாள்? 3 நாள். மலைப்பிரசங்கம் எத்தனை நாள் நடந்துச்சு? 3 days. அப்போ ஆண்டவருக்கு எதுக்கு முக்கியம் கொடுத்தாரு? உலக சாப்பாட்டுக்கா, வசனத்துக்கா? பல விதமாக நான் பல வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி நான் அற்புதம் எடுத்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் எது முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் அற்புதத்தை நிறைய நேரம் செய்ய முடியும். ஏன்னா நான் இதை யோசிக்கும் போது பல கோணத்தில் இதை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிற காலங்கள் எனக்கு இருக்குது. ஆனால் ஏன் இந்த அற்புதத்தை திருச்சபைக்கு நான் சொல்லணும்னு இன்றைக்கி சாயங்காலம் யோசிக்கும் போது, எது முக்கியம்டா? எது முக்கியம்? 5 அப்பமும் 2 மீனும் முக்கியம் கிடையாது. அதுக்கு முன்னால் நான் எத்தனை நாள் பேசினேன்? 3 நாள். அப்போ எது அதிகம் கொடுத்தது? எது அதிகம் கொடுத்தது? எது சொல்லுங்க? அதிகம் கொடுத்தது எது? அதிகம் எது கொடுத்தாரு? வசனமா சாப்பாடா? எங்க அதிகம் எது கொடுத்தாரு? வசனமா சாப்பாடா? நான் பேச மாட்டேங்கல. எங்க அவர் அதிகம் எது கொடுத்தாரு? வசனம். நம்ம இன்னைக்கு அதிகம் தேடுறது எது?
நம்ம இன்னைக்கு அதிகம் தேடுறது இது உள்ளது சொல்லணும். சாப்பாடு மட்டுமா? சாப்பாடுக்கு 10 கூட்டு. என்ன அவன் ஒரு நேரம் ஜோர் இல்லாமல் ரோட்டிலாலே தான். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அமெரிக்காக்காரன் ஒரு நாள் சாப்பிட்றத வேஸ்ட் பண்ணுறோமா? அமெரிக்காவில் ஒரு நாள் சாப்பிட்ற உணவை தமிழ்நாட்டில் வேஸ்ட் ஆகுதான். பயமாக இருக்கோ? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் வேஸ்ட் ஆகிற உணவு அமெரிக்காவில் ஒரு நாள் சாப்பிட்ற உணவு அப்படிங்க. அமெரிக்காவில் அத்தனை பேரும் ஒரு நாள் சாப்பிட்ற உணவை தமிழர்கள் நம்ம அத்தனை பேர் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? உண்மைதான், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எனக்கு நிறைய காரணங்கள் இருக்குண்ணா, அதெல்லாம் சொன்னாலே இப்போ உங்களுக்கு கோவம் வரும், வேண்டாம். ஐயா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? இந்த உலகத்தின் காரியங்களை அதிகமாக நாம் தேடுகிறோம். வாசிங்க லூக்கா 21ஆம் அதிகாரம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினா என்னது? உள்ளதை சொல்லணும். உங்கள் காலத்தில் உங்கள் பாட்டியும் தாத்தாவும் கொஞ்சோண்டு ராத்திரி கஞ்சி, அதுக்கு கூட என்ன இருக்கும்? புளி துவையல்பாங்க. இன்றைக்கி துவையல்னால் ஒரு பேருக்கும் தெரியாது, சட்னி தானே தெரியும். அப்படி தானே? அந்த காலத்தில் என்ன தருவாங்க? சத்தம் போட்டு சொல்லுங்கள். அந்த கும்பான்னு ஒன்று தருவாங்க, அதில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அதை அப்படி எடுத்து நாக்கெல்லாம் நக்கிக்கிடணும். அப்படி தானே? அதை வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி நம்ம ஆள் ஆஃப் ஆயில் மட்டும் 8ங்க. உண்மையா பொய்யா? இன்னும் சத்தமே வர மாட்டேங்க. இப்போ ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கானுங்க, கலக்கி. அதுலேயே 2 வகையோ 3 வகையோ சொல்கிறாங்க. கலக்கி என்ன? அதில் சால்னாவை ஊற்றி கலக்கி, வெங்காயமும் மிளகாயும் போடாத ஒரு கலக்கி, வெங்காயம் மிளகாயும் போட்டு ஒரு 2 சப்பாத்திக்கு 6 முட்டை சாப்பிட்டுருதான். என்ன எழுதுகிறார்? எது முக்கியம்? கோயிலில் ஒரு 10 நிமிஷம் பிரசங்க கூட போயிட்டுனா சீக்கிரம் முடியா, 10 நிமிஷத்தில் முடிய, ஒரு வேலையும் திருந்த மாட்டான். நான் இப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன, அந்த சபையில் உள்ள பாட்டிமார் சொன்னாங்களாம், தம்பி 3/4 மணி நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஆராதனை முடிச்சிடணும். சரி, எவ்வளோ நேரம் பிரசங்கம்? ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போதியா, ஒரு வேலையும் கேட்க மாட்டான். அப்போ இதே கோயில் அப்படின்னு பூட்டிட்டு போக முடியாதுல்ல அப்படின்னா, உங்களை மாதிரி சொல்ல தெரியலண்ணா. இல்லை 7 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கோயிலை பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. நான் ஒரு சர்ச்சில் கேட்டேன், ஐயா கொஞ்சம் சீக்கிரம் முடிப்பீங்களா? நான் வந்தவுடனே பாட்டு பாடுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் நம் அனைவரோடும் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா என்னை வம்புகளுக்க முடியாது. அப்படின்னு உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நினைப்பிருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானத்தோடு போய்க்கிறோன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஐயர் போனோடனே எனக்கு காணிக்கை பாரு. ஆனால் ஓடி போய் வாசலில் நின்றுக்கிட்டு எதை போட்டு போ? காணிக்கையை போட்டு போ. காணிக்கையில் வெளியே நின்று சொல்லுவேன் சமாதானத்தோடு போ. காணிக்கை போட்டாட்டா நீ சமாதானமே கிடையாதுண்ணே. சவேரன் இப்படி ஏறாருங்க பார்த்தான், உனக்கு கோயிலே வேண்டாம், இடத்த காலி பண்ண, உனக்கு உபதேசியாரம் வேண்டாம், நான் ஒன்றும் பூசாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல அப்படின்னு. ஜெயசந்திரன் பிஷப்புக்கு நியூஸ் போயிட்டு, இது என்னடா பூசாரி வேலை அப்படின்னு சொன்னார். அவன் மணி அடிப்பான், உன் பேரை சொல்லு, உனக்கு அர்ச்சனை பண்ணுறமா துட்டை போட உடனே பூசாரி நின்று போவோம். நான் பூஜாரி வேலையை பார்த்துட்டு இருக்கவே, எனக்கு பேரே உபதேசியாரா தெரியுமா உனக்கு? நீங்கள் நிறைய நேரம் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் கடவுள்கிட்ட நிறையா நேரம் நிறைய அற்புதம் இருக்குது, ஏன் வாங்க முடியல? ஏன் வாங்க முடியல? அவர் வந்த நோக்கத்தை உட்கார்ந்து நிறைவேற்றுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நான் இதோட தொடர்படுத்தி லூக்கா 10ஆம் அதிகாரத்தோட கடைசியில் ஒரு 3 வசனத்தை டச் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, டிஸ்டர்ப் இருந்த மாதிரியே தெரியல. இப்போ லூக்கா 21 படிங்க. லூக்கா 21 வசனத்தை படிங்க. உங்கள் இருதயம் பெருந்தீண்டினாலும், அடுத்து என்னது? வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு. அப்ப என்ன செய்யணும்? இந்த பாரமே நமக்குள்ள வரவே, கிறிஸ்து வரப்போறதுக்கு முன்னால மைண்ட் நினைச்சு கூடாது.
மனசு பாரம் அடையக்கூடாது. அங்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு எழுதியிருக்காரு. இங்க என்ன எழுதுறாரு? இங்க என்னமே வரக்கூடாது, பாரமே வரக்கூடாது. இதை விட இன்னொரு வசனத்தை காட்டினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எபிரேயர் 12 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி. முதல்ல பாவத்தை வச்சிருக்கா, பாரத்தை வச்சிருக்கா? இங்க முதல்ல பாவத்தை வச்சிருக்கா, பாரத்தை வச்சிருக்கா? இப்ப எது கஷ்டமானது? பாரம். பாரம் பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவரும் தேவனை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். இத ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் எங்களுக்கு ரிட்ரீட் நடத்த வந்திருந்தார். கிங்ஸ்லி அருணோதயகுமாரனை கூட்டு வந்திருந்தார். அப்போ இந்த எபிரேயர் 12 அதிகாரத்தை பற்றி அவர் எடுத்தார். அப்போ என்ன பண்ணார்னா, அப்போ பிளாஸ்டிக் சேர் ரொம்ப கிடையாது, அப்போ தான் வந்துருச்சு. பாரத்தோடு ஓடாது அப்படின்னு என்ன பண்ணார்னா, ஃபுல் பீட்ல இருந்து இறங்கிட்டார். இறங்கி 2 சேர் இப்படி தூக்கி மேலே போட்டுக்கிட்டார். இந்த பக்கம் ஒரு சேரு, இந்த ஒரு சேர் போட்டு ஓடினார். ஓடும்போது கேட்டார், இல்லை எல்லாரும் கவனிங்க அப்படின்னார். நாங்கள் எல்லாரும் வாலிப பேல பார்த்துட்டே இருக்கிறோம். அவர் அப்படியே ஓடுறாரு. ஓடிட்டு திரும்பி வந்தார். சேர் அந்த இடத்துல வச்சுட்டு திரும்பி சும்மா ஓடினார். இப்போ எப்போ நான் ரொம்ப ஸ்பீடாக ஓடினேன் சொல்லுங்கன்னாரு. ஃப்ரீயாக எப்போ ஓடினேன்னாரு. எப்போ? சேரை தூக்கி கீழே போட்ட பிறகு. நீ தூக்கிட்டு ஓடுறியா போட்டுட்டு ஓடுறியான்னு கேட்டார். கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு அவர் முகம் ஞாபகம் இருக்கு. அவர் ஓடுனது எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. அது ஒரு காப்பி கலர், இதை மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் அந்த சேரு. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை பாரம் போகிற இடத்த விரும்ப மாட்டேங்கி, பாரம் வாங்கிறதுக்கான பிரசங்கத்தை ரொம்ப கேட்குறான். உனக்கு வீடு இல்லையா, கர்த்தர் தருவார், அதுக்கு ஒரு கல்லல் வேணும். என்ன, உனக்கு வயக்காடு இல்லையா, இயேசுவை விசுவாசி, உனக்கு கார் இல்லையா. நான் ஏன்ட ஒரு அம்மா வந்துச்சு. எங்கன்னா அந்த 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 அண்ணன் ஊர், நம்ம ஓதைச்சியார் உட்காந்துருக்கல, இவர் ஊரில் தான். என்ன, அந்த ஊருக்கு நான் ராத்திரி ஒரு கன்வென்ஷன், ஒரு நைட்டு கன்வென்ஷன் முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு பிரதஷ்டாரான பிரசவம் பண்ணணும். பிரதஷ்டாரான முடிஞ்ச உடனே நான் கிளம்புறேன். அப்போ ஒரு அம்மா ஜோபனை வந்துச்சு. அது ஒரு டீச்சர், 2nd கிரேட் டீச்சர். என்னம்மா அப்படின்னு, எனக்கு நீங்கள் ஜோம் பண்ணுச்சு. சரி, நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன காரியத்தை ஜோம் பண்ணேன். ஒரு காரியத்தை தப்புன்னு சொன்னேன், ஏற்றுக்கிட்டு. அதுக்கு பிறகு ஒரு பாட்டியம்மா வந்துச்சு. ஐயா எனக்கு ஜோம் பண்ணுச்சு. என்ன ஜோம் பண்ணணும்னு பாட்டியம்மா, நீ சொல்லு, அப்போ தான் நான் ஜோம் பண்ணுவேன். ஐயா தேங்காய் அரைக்கப்படாது, இந்த டுருன்னு அமுக்கணுன்னு சுற்றிடுது, அது வேணும்னுச்சு. அதுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்கி, மிக்சின்னு தெரியல. நான் அப்படி பார்க்கேன். பொன்ராஜ் செல்ராஜ்னு ஒரு ஐயர்வாளையம் பக்கத்தில் நிற்காரு. அவர் என்னை பார்த்து சிரிக்காரு. டுருன்னு அமுக்கணுன்னு தேங்காய் அரைச்சிருதியானுச்சு. நான் அப்போ தான் சிரிக்கேன். நான் சொல்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்போனா 94 இல்லை 93 இருக்கும், புரியுதா? இப்போ நான் சிரிக்கேன். நான் சொன்னேன், அம்மா என்ன விஷயம்னே, தேங்காய் அரைக்க முடியலையா, கஷ்டமாக இருக்குது அப்படின்னுச்சு. அப்படி எட்டி பார்த்துட்டு கேட்டேன், வீட்டில் கரண்ட் இருக்கான்னு கேட்டேன். அதுன்னா என்னதுன்னுச்சு. இந்த ஃபேன்லாம் ஓடுதுல, இந்த மாதிரி கரண்ட் இருக்கா அப்படின்னு. எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாதுயா, அரிக்கை லாம்பு இருக்குது அப்படின்னுச்சு. அரிக்கை லாம்பு இருந்தால் எதுவும் ஓடாது. முதல்ல கரண்ட் வரணும்னு ஜோம் பண்ண, அதுக்கு பிறகு எதை பற்றி யோசி. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? எங்க ஒரு மணி நேரம் பிரசங்கம் கேட்டு கடைசியில் ஜோம் பண்ண வந்து இது எதுக்கு? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 1 மணி நேரம் நான் கோயில் பிரதேசத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 2 பேர் ஜோம் பண்ண வந்தாங்க. 2 பேரும் கடவுள் எங்களுக்கு வேணும்னு ஜோம் பண்ண வரல. சொல்லுங்க, தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நம்ம இருதயம் லௌகீக பாரத்தினால் எப்பவும் நிறைஞ்சிருக்கு. ஏது வரும்போது பறந்து போகணும்னு பாடுவோம். நமக்கு பறக்க முடியாது. ஏன்? நெஞ்சு பூரா பாரமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், ஒன்னையை தூக்கிக்கிட்டு என்னால் நினைச்ச முடியாது, போக முடியாது, இன்னொரு 6 வருஷம் இருண்டு வச்சுட்டாருன்னா செத்தோம். புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டேன். அதிசயமும் அற்புதமும் நடக்கணுமா? 3 நாள் அடங்கி இருந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
என்ன? அவருடைய சமூகம் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. என்ன? அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஆனந்தத்துக்கு ஈடுனையே இல்லை. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு சபைகளில் பரிபூர்ண ஆனந்தத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்றதுக்கு நேரம் இல்லை, சமயமே இல்லை. போதுனே, ஒரு 7 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் ஆராதனை முடிங்கனே. நான் கேட்க, ஏன் கோயிலுக்கு வர? வேற எங்கேயாவது போயா? உனக்கு கோயில் வேண்டாம். நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை கால்குலேட் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சாப்பிட்டது இருக்கான்றதை கண்டே பிடிக்க முடியல. சாப்பிட்டாராங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒன்று. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து அதிக நேரம் செய்தது பிதாவோட பேசினார் தான் இருக்கு. எப்போ படுத்தாரு, எப்போ எழும்பினாருன்னு தெரியல. அதிக நேரம் என்னதான் பண்ணாராம்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தாராம். நமக்கு மாடல் யாரு? இயேசு. அப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, அற்புதம் வேணும், அதிசயம் நடக்கணும். ஆனா என்ன செய்ய முடியாது? ஒரு 10 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி முடிங்க. நான் கேட்குறேன், ஒரு அன்பாக கேட்குறேன். ஆண்டவர் சில நேரம் வெறுத்து பேசுவார். ஒப்பேராப்பா, இவங்ககிட்டலாம் போய் ஜெபம் பண்ணுறதை விட்டு பேசாத, இடத்த காலி பண்ணு. என்ன, இன்னைக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். அதனுடைய விளைவை நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் மேலே உள்ள ஆசை கூடும், பாரமாக மாறும், ஜெபம் பண்ண முடியாமல் போயிடும். நீ இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா இருந்தீன்னா உனக்கு பாரம் குறையும். இப்போ லூக்கா 10 அதிகாரத்துக்கு வாங்க, அப்போ விளங்கிடும். இப்போ அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அந்த வீட்டுக்கு போனார். சும்மா நடந்து போயிட்டு இருக்காரு. மார்த்தாள் ரோட்டில் நிற்கா. இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வாரும்ட்டா, கூட்டு போயிட்டார். அவர் போனால் அவர் கூட ஒரு 10 பேர் போகிறாங்க, 12 பேர். இவர் லாசர் அங்கே இருந்தானான்னு தெரியல. இப்போ மார்த்தாள் மரியாதை இருக்காங்க. அவர் போனோன்னே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சொல்லுங்க? ஒரு படிய பாக்கியில் அவர் சொன்னோன்னே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மார்த்தாள் மரியாதை யாரு? ஹலோ, மார்த்தாள் மரியாதை யார்? நீங்க கொஞ்சம் பேசுங்க. நான் சொல்ல போறது முக்கியமான காரியம். நான் தான் சொல்றேன், நான் இது ஒரு 30 நிமிஷம் 30 நேரமாவது பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு உங்கள் சபைக்கு என்ன சொல்லணும், எது முக்கியம்னு எடுனாரு. அப்பவே மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஏடா இதை போய் இவ்வளோ ஆழமாக எடுக்கணுமான்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, மார்த்தாள் மரியாதை யாரு? சகோதரிகள் 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்காங்களா, தனித்தனி குடும்பமா? சேம், அப்படித்தானே? ஒரே வீட்டில் இருக்காங்க, அப்படித்தானே? சரி, 2 பேருக்கு கஷ்ட நஷ்டம் தெரியுமா தெரியாதா? சத்தம் வர மாட்டேங்கி. தெரியுமா தெரியாதா? வந்தது எத்தனை பேர்? 13 பேர். உள்ள இருக்கிறது 2ன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை ஆச்சு? 15 டிக்கெட் ஆச்சு. ஆண்டவர் யாருக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? தான் கூட எப்பவும் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு 12 பேருக்கும் புதுசாக ஒரு 2 எதிர்பார்த்துட்டு அவர் பிரசங்கம் பண்ண அமைக்காரு. இப்போ ஒன்று எங்க இல்லை, எங்க உள்ள கூட்டு வந்தது எங்க இல்லை? சத்தமே வர மாட்டேங்கி. எங்க உள்ள கூட்டு வந்தது எங்க இல்லை? பிரசங்கம் பண்ற இடத்துல இல்லை. எங்க இருக்கு? அடுப்பாங்கரையில் இருக்கு. நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா பல வியூல பைபிளை சிந்திக்கலாம். அடுப்பாங்கரையில் உட்காந்துட்டு புரியுதா? இப்போ நீங்க வாசிங்க, அவர் நல்ல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாசிங்க பாப்பா 39-40. ஹலோ, அங்கே நல்ல வேலைக்கு பிரசங்கன்னு எழுதலை. ஏன்னா அவர் சொன்னது அவ்வளோ வசனமாக மாறிட்டு. நாங்கள் சொல்கிறதெல்லாம் பிரசங்கம், அவர் சொல்கிறதெல்லாம் வசனம். புரியுதா? பைபிளில் எழுதப்பட்டோம். இப்போ யோசிங்க, வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறாள், ஆழமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கா. சே, என்ன நல்லா இருக்கு, அருமையான இருக்க அப்படின்னு. அடுத்த வசனம்,
என்னது என்னது சத்தமோடு சொல்லணும். அந்த வீடு எவ்வளோ பெரிய வீடுன்னு எழுதலை. பெரிய வீடோ சின்ன வீடோ எனக்கு தெரியாது. என்ன இப்போ அவர் எங்க இருந்தா பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? எங்க இருந்து பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? உங்க வீட்டை கொஞ்சம் கண் முன்ன வச்சுக்கோங்க. உங்க வீட்டு வரண்டால பிரசங்கம் நடந்தா அடுப்பாங்கரைக்கு கேட்குமா கேட்காதா? ஏன் அடுப்பாங்கரைக்கு கேட்குமா கேட்காதா? பெட்ரூம் கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? அப்போ இவர் பண்ற பிரசங்கம் அவ காத்துக்குள்ள ஏறவே இல்லை. ஏன்னா அவ மைண்ட் எங்க இல்ல? இயேசு கிறிஸ்துக்கு என்னதாவது கொடுக்கணும்னு நினைக்காலே தவிர வந்தவர் கடவுள். அவர்கிட்ட உட்கார்ந்து நினைச்சுவோம், அவர் பேசுறத கேட்போம். வேதத்தின் மேல ஆசையே இல்லை, விருப்பமே இல்லை. நீங்க திருச்சபை இந்த இடத்துக்கு வந்துட்டுங்க. பிரசங்கம் பண்றது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஒரு பிரசங்கியார் இல்ல, காட், கடவுள். அந்த பிரசங்கத்தை கேட்கிறதுக்கு கடுகள கூட என்ன இல்ல, மைண்டே இல்ல. இதான நீங்க திருச்சபை, இதான நீங்க திருச்சபை. கேட்டா சுருங்க பேசுகிறவன் மறுபடி கூப்பிடப்படுவான்றான். உனக்கு சோத்துல சோத்து பானையில உனக்குள்ள சோறு இல்லைன்னா உன்னால பேச முடியாது சொல்லிட்டு போயா. காட் யார்? 3 நாள் பிரசங்கம் பண்ணவர். ஏன் அந்த அளவுக்கு பிதாவோட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தை உட்கார்ந்து படித்து தியானம் பண்றவன் கடவுளுடைய வார்த்தையை பல கோணங்களை எடுத்து சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு வேலை அது. யோசிங்க, இப்ப இந்த மரியாளுக்குள்ள என்ன இல்ல, கடுகளவு கூட. எனக்கு உண்மையா நான் அதை பல விதத்தில் தியானம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தியானம் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துச்சு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போதே நம்ம ஆளு காது கொடுத்து என்ன செய்யல. சொல்லுங்க, இப்ப நம்ம பிரசங்க தேவங்கப்பா, நான் சொல்றது புரியுதா? அப்போ அங்க எத்தனை % இருந்துச்சு? அதான் ஐயர் தான் சொல்லணும். அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? எங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 13, 2, 15 சொல்லிட்டேன். 15ல் 1 எங்க நிக்கி? எத்தனை %? 1.5%. 15 பேர்ல 1 எங்க தான் நிக்கி? வெளியே தான் நிக்கி. என்ன இப்ப சபையில நம்ம கணக்கெடுத்த எத்தனை இருக்கு சொல்லுங்க பாப்போம். நம்ம சபையில எத்தனை இருக்குன்னு கரெக்டா சொன்னாலே நமக்கு பெரிய எத்தனை பெஞ்சு கிடக்கு எத்தனை இருக்குன்னு என்னைக்கே பார்த்துருக்கீங்களா? வர வேண்டியது, பேனை பார்க்க வேண்டியது, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது, சாவர வரைக்கும் அந்த இடத்த அப்படியே தேய்க்க வேண்டியது, அந்த இடத்துல போயிட வேண்டியது. இதான் நீ கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களோட ஓப்பனை சொல்றேன். என்ன எத்தனை % வசனத்தை கேட்கறதுக்கு வராங்க சொல்லுங்க? சொல்லுங்க பாப்போம். மார்த்தாள்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? எப்படி 50% இருப்பாங்க. ஏன்ட ஒரு ஆள் சொல்றார், ஐயா நீங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் தான் சபை திருந்தாதியா. எனக்கு எப்படி விசுவாசம் வரும் பத்தியா? என்ன பிரசங்கம் பண்ணுங்கய்யா, இந்த சபை திருந்தையா போகுது. ஏதோ சொல்லுங்க, வாங்குற சம்பளத்துக்கு சொல்றிய. எனக்கு சிரிப்பா வரும். ஓப்பனா கேட்கிறேன், மார்த்தாளை விட மோசமாகிட்டு இருக்கோம்ல. அவர் சத்தம் எந்த அளவுக்கு போடுறாரு. அவர் எவ்வளோ மகிழ்ச்சியோட பிரசங்கம் பண்ணியிருப்பார் தெரியுமா? என் பிள்ளை என்னை கூப்பிட்டா, என் பிள்ளை பல கவலையில் உட்காந்துருக்கா, நான் அவளுக்கு கொஞ்சம் உட்காந்து நினைச்சணும்.
பேசணும். இவ கேட்கலன்னு ஒரு பிரசங்கத்தை நிறுத்தல. இவ கேட்கலன்னு மரியா உன்னை தேடிக்கிட்டு இருக்கா போன்னு சொல்லல. கேட்டவளையும் டிஸ்டர்ப் பண்ணல, கேட்காதவளையும் வம்புக்கு இழுக்கல. வேதத்தை படிச்சுன்னா கோபம் வரும். நீங்களும் அப்படி தியானம் பண்ண மாட்டீங்க. நாங்கள் பல நேரம் தலையில் அடிச்சு அழுதுருப்பேன். நான் சில நேரம் ஆண்டவரே சீக்கிரம் முடின்றான். ஏய், கேட்டவனை டிஸ்டர்ப் பண்ணாத, கேட்காதவனை பத்தி கவலைப்படாத. நான் உனக்கு சொன்னதை சொல்லிட்டு கீழே இறங்குறதுக்கு வழியை பாரு. அதுதான் நான் மார்த்தாள் வீட்டில் சொன்னது. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? நாங்கள் எத்தனை அழுதுருப்போம் தெரியுமா? நான் எத்தனை நேரம் அழுதுருப்போம் தெரியுமா? எனக்கு இது தேவையாண்டவரே, ஒரு 10 நிமிஷம் என்னத்தையாவது உளறிட்டு போறேன்னு சொல்லிட்டு மேலே போய் நிற்பேன். ஒன்னதான் சாத்துவேன், ஒன்னதான் சாத்துவேன். நீ கேட்காத ஆளை குறித்து கவலைப்படாத. யார யோசி? கேட்கிறவனை யோசி. ஒரு ஆள் போதுண்டா. இந்த சிந்தைக்கு இந்த புல் பீட்டுக்கு வரணும். நாங்க எவ்வளவு கடினம் யோசிச்சு பாருங்க. யோசிங்க சொல்லிட்டான். இப்ப மார்த்தாள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காளா? இல்ல. என்ன செய்தா? வாசிங்க. அக்கா அப்படியே நிப்பாட்டணும். இப்ப பிரசங்கம் நடக்கும்போது நம்ம அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்க கோயில்ல பிரசங்கம் நடக்கு, நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கோம்? செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சபையில் நிறைய என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கான்? செல்போன். கோயிலில் பிரசங்கம் நடக்கு, மண்டபுரம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு தெரியல. கோயிலில் பிரசங்கம் நடக்கு, நம்ம ஆள் எங்க உட்காந்துட்டு இருக்கான்? வெளியே டர்ன்னு சத்தம் கட்டுச்சு. என்னங்க மண்டபுரம் எங்க இருக்கு? சொல்லுங்க. தெருவில் இருக்கு. சொல்றது புரியுதா புரியலையா? ஆலயத்தில் உட்கார்ந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல பேசுற ஆளை கேட்கிற ஆளை கவனிங்க. இப்படி திரும்பி எனக்கு சில ஆட்களை அங்கிருந்து இங்க பார்க்கும்போதே அத்துருவேன். ஓ, நம்ம டைம் முடிஞ்சிட்டா அப்படின்னு. உங்களை எல்லாத்தையும் எதுக்கு எங்களை உயர தூக்கி வச்சிருக்கு தெரியுமா? இவங்களை கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு நிறைய பேரை பார்ப்பேன். பார்ப்பாங்க. முடிஞ்ச உடனே ஐயா எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட்டிட்டு என்ன அதான் புரியுது. அப்ப இவங்க மைண்ட் பூரா எவ்வளவு இருந்திருக்கு? இவங்க மைண்ட் பூரா எவ்வளவு இருந்திருக்கு? இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசும்போதே ஒருத்தர் அப்படிதான் இருந்திருக்கா. அவ பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து வேலை செய்திருக்கா. என்ன வேலை செய்திருப்பான்னு யோசித்தேன். திராட்சை ரசம் புடிஞ்சாளா? காப்பி போட்டிருக்க வழியே. ஏன்னா அந்த காலத்தில் காப்பி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன சோறுகிரு பொங்குனாளா இல்லாத கஞ்ச கிஞ்ச காத்தாளா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்னதையாவது என்ன செய்யணும், கொடுத்து தொலையணும்னு நினைச்சாளா? அவளுக்கு அவ பாட்டுக்கு உட்காந்து வேலை செய்யறா. என்ன நான் சொல்றது புரியுதா? ஏன்னா அந்த காலத்தில் இப்படி அலுமினிய சட்டிலாம் இருந்திருக்காது, மண்ணு சட்டி தான் இருந்திருக்கும். அதனால டம்முன்னு போட்டால் உடஞ்சிரும். அதனால அங்கே போடுற சத்தம் எங்கே கேட்டிருக்காது. நான் சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்துக்கு கேட்டிருக்காது. நீங்கள் இப்படிலாம் தியானம் பண்ண மாட்டீங்க, நாங்கள் இப்படிலாம் தியானம் பண்ணி தான் நாசமாக போனோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க பிரசங்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. இவளுக்கு டென்ஷன் ஆயிட்டு. யாருக்கு? சொல்லுங்க, யாருக்கு? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு அப்படின்னு சொன்ன இடத்துல கர்த்தரை நோக்கி கரண்டியை தூக்கிட்டு வா வந்தாள. யோசிங்க. நம்மளை மாதிரி தான் நம்ம ஆட்கள் அந்த காலமும் இருந்திருக்கான். எனக்கு பாருங்க, அவ பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு, கடவுளுங்கிறதுலாம் இல்லை. வாசிங்கம்மா இப்போ அந்த வாசனத்தை. என்னது என்னது என்னது? நீங்க இந்த மிகவும் அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் நிறுத்தணும். அப்போ வருத்தம் வந்துட்டு வந்துட்டு என்ன செய்யிருக்கு, போயிருக்கு. பாத்திரம் விளக்கும் போதே யாரை பார்த்துருப்பா? மரியாள் வரலா? வரல. பிரசங்கத்தை நிறுத்தினாரா? நிறுத்தல. இவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் பாட்டுக்கு அவ பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ திரும்ப பாத்திரத்தை வளர்க்கிறா, பார்க்கறா. டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சது. சொல்லுங்க, பிபி ஏறுமா இறங்குமா? சத்தம் போட்டு சொல்லணும். பிபி ஏறிக்கிட்டே இருக்கு. பிபி ஏறி ஒரு அளவை தாண்டுற உடனே நேரம் எழுப்பிட்டான். ஏன்னா பிபி கூடிட்டு, ஹை பிபி வந்துட்டு. வந்த உடனே வாசிங்கக்கா
இப்ப பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இங்க பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றது புரியுதா? பிரசங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து வந்து என்னது சத்தமோடு சொல்லணும். அப்ப பிரசங்கம் பண்றது உனக்கு யாருன்னு தெரியுது? பிரசங்கம் பண்றது உனக்கு யாருன்னு தெரியுது? நான் சொல்றது புரியுதா? பைபிளை நல்லா படிச்சுன்னா தலையில அடிச்சு அழ வேண்டியிருக்கு. திருச்சபையா இது? நீங்க திருச்சபையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பிரசங்கம் பண்றது ஆண்டவர்னு தெரியுது. தெரியடா, பரவாயில்ல, போதகரேன்னு சொல்லல, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது கடவுள், அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெளிவா தெரியுது. உனக்கு அதை விட முக்கியம் வேலை, அதை விட முக்கியம் உனக்கு என்னது? உலகம். ஆராதனை முடிய முன்னால பறந்து போற உனக்கு இந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்காருன்னு தெரியும். பைபிளை படிச்சா உருண்டு ஆள வேண்டி இருக்கு சில நேரம். ஆண்டவர் என்ன வேதனைப்பட்டிருப்பார் ஆண்டவர், கொஞ்சம் யோசிக்க. நான் ஆண்டவர்னு உனக்கு தெரிஞ்சு என்னை உள்ள கூட்டு வந்தா நான் பிரசங்கம் பண்றது உனக்கு கேக்கு, உனக்கு பிரசங்கம் கேட்க இஷ்டம் இல்லை, வேலை செய்யறா. சரி, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேங்கிற பயம் உனக்கு இல்ல. இப்ப என்ன பண்றா? ஆண்டவரே என்னது? இப்ப இவர் என்ன செய்யணும்? அவன் ஆண்டவரை குற்றப்படுத்துறா. பாருங்க, என்ன குற்றப்படுத்துறா? நான் தனியா வேலை செய்யறத நீர் கவனிக்கிறீங்களா? நீர் யாரை அனுப்பி விட்டுருக்கணும்? ஹலோ, அவர் ஆண்டவரா இல்லைன்னா உங்களுக்கு பாத்திரம் தைக்கிறவரா? இல்லை, அவர் ஆண்டவரா இல்லைன்னா உங்களுக்கு நீங்க கை தேஞ்சு போகணும் உங்களுக்கு வந்து தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் தெரியாம கேட்க, அவளை எந்த இடத்துல மரியாதையை வச்சிருக்கோம்? அவர் எந்த இடத்துக்கு வச்சிருக்கோம்? அவர் கொடுக்கிற மரியாதை என்ன? இது ரெகுலரா சர்ச்சில் நடந்துகிட்டு இருக்குங்க. சொல்லிடுங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். இயேசு கிறிஸ்துவோட பேசுனீங்கன்னா பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், சி அப்படிங்கிறது வரும். ஏன் தெரியுமா? இதை போய் நான் சொல்லணுமா? அவருக்கு அதான் மதிப்புங்க, அவருக்கு அதான் மதிப்பு. அவர் வார்த்தை முக்கியம் இல்லை, என் வேலை முக்கியம். அவர் வார்த்தை முக்கியம் இல்லை, என் தங்கச்சி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நீர் சொல்லுவே, நான் தனியே வருத்தப்படுத்துறதை குறித்து உமக்கு காவல் இல்லையோ? குற்றப்படுத்துற ஆண்டவரை நம்ம இப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நான் எவ்வளவு காலம் தான் கஷ்டப்பட, நீர் கொஞ்சமாவது எங்க வீட்டில் என்ன செய்யணும்? ஒரு தங்கச்சி, நான் OFCயில் வேலை செய்யும் போது கிரேனா பக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க தூவிபுரத்தில். அந்த அக்கா ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. எங்கன்னா உடங்குடி கிறிஸ்டியானர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் மீட்டிங் நடத்தணும். இதா நான் பாட்டு படிக்கடான்னா சொல்லுங்க. அந்த அக்கா அழகாக பாடுவாங்க, குயில் மாதிரி பாடுவாங்க. காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன், இரு கால்கள் இல்லாதவரை காணுவரை. கை வளையல் இல்லை என்று நான் அழுதேன், இரு கைகளும் இல்லாதவரை காணுவரை. மணக்கு முல்லை காகித பூ நிறம் தரும், ஆனால் மனம் இருக்காது. அந்த பாட்டை அவங்க ஒரு 4 முறை பாடி கொடுத்தாங்க. நான் பின்னால் உட்காந்துருக்கேன். அடுத்த பிறகு நான் பிரசங்கம் பண்ணோம். அந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னாங்க, நான் அழுதேன். ஒரு அம்மா பிள்ளைய காலேஜ் படிக்க வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை காலேஜ் போகுது. காலேஜ் போகும்போது எனக்கு செயின் வேணும்னு கேட்கு. அந்த அம்மாவை கடன் எடுத்து காலேஜ் படிக்க வைக்க. செயின் வேணும்னு உடனே எனக்கு காசு இல்லைடா, உன் தாலியை விற்று கொடுன்ட்டு. உடனே நம்ம தாலியை விற்க போனால ஜோம் பண்ணுது, ஆண்டவரே என் மகளை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இந்த தாலியை விற்று
நான் அவளுக்கு கொடுத்துட்றேன். ஆண்டவர் சொன்னார் அவளையும் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னாராம். இப்போ பேங்கில் கொண்டு போய் அதை விற்கிறதுக்கு போகிறாங்க. அப்படி விற்க போகும்போது இந்த தங்கச்சி சொல்கிறா, நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன்னா. அம்மாவை பார்த்து அந்த அம்மா முன்னால் நடந்து போகுது. இப்போ போகும்போது இந்த அம்மா போய்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவை யாரும் பார்க்கல. முதல்ல அந்த தங்கச்சி முன்னால் ஒருத்தன் வீலில் வந்தான். வந்துட்டு அந்த தங்கச்சி காலை பிடிச்சிட்டு கேட்டான், ப்ளீஸ் ஒரு 50 பைசா கொடு. ஹலோ. அந்த பாப்பா அப்படி பார்க்குறா. அவங்க அம்மாவுக்கு தெரியாது, போய்கிட்டே இருக்காங்க ரோட்டில். இல்லை அப்படியா, பார்க்க அழகாக இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அவன் பாட்டு போயிட்டான். ஒரு 20 அடி நடந்து போகிறான். அடுத்து ஒரு 2 கை இல்லாத ஒரு லேடி வாரா. அவன் வந்து கேட்குறா. அவன் வந்து இவளை கை வச்சு தட்ட முடியல, அதனால தலையை வச்சு தட்டுறா. தட்டிட்டு ப்ளீஸ் ஒரு 50 பைசா கொடு அப்படின்னா. அப்படி பார்த்தா இவன் ரோட்ல நின்றுட்டு ஏமா அப்படின்னாலாம். என்ன, திரும்பி வா, செயின் வேண்டாம். அதை பார்த்துக்கிட்டு ஒரு புலவர் எழுதின பாட்டு தான் கால் அணிகள் இல்லை என்று நான் அழுதேன், 2 காலும் இல்லாதவரை காணுவரை. கை வளையல் இல்லை என்று நான் அழுதேன், 2 கையும் இல்லாதவரை காணுவரை. அழகான காகித பூக்கள் பார்க்க அழகா இருக்கும், மனம் தராது. நான் ஒரு மனம் தராத பூ. யோசிங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு தேவையானது ஒன்றே. உனக்கு இருக்க வேண்டிய தேவை என்ன தெரியுமா? எங்க தேவனுடைய வார்த்தை இருக்கோ அங்க உட்கார்ந்து அதை போய் கேளு. ப்ளீஸ் லிசன் மீ, லிசன். இயேசு கவலையில வந்த ஒரு பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கோயில உட்கார்ந்து பிரசங்க கேளு, நீ உருப்படணும். இப்ப யோவான் 6 அதிகாரத்துக்கு வாங்க, முடிக்க போறேன். எத்தனை நாள் கேட்டாங்க? சத்தமோடு சொல்லணும். 3 நாள் கேட்டாங்க. எத்தனை நாள் கேட்டாங்க? சத்தமோடு சொல்லுங்க. 3 நாள் கேட்டாங்க. சரிதானா? இப்ப 3 நாள் கேட்டு முடிச்சிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே, மார்க் என்ன சொல்றான்னா, இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள்னு ஆண்டவர்கிட்ட சொன்னார்னு சொல்றான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் வழியிலே போகும்போது சோர்ந்து போவார்களே. 3 நாள் ஆன்மா ஹாப்பியா வார்த்தை கொடுத்துட்டேன். இப்ப பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே போறாங்க, பை வாக் நடக்கணும். இப்ப அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிருக்கும்? பசிக்க ஆரம்பிக்கும். பாவம், என் வார்த்தையை கேட்ட மக்கள் எப்படி போகக்கூடாது? பசியா பார்க்கக்கூடாது. ஆண்டவர் எப்போ அவர்கள் மேல மனதுருகினாரு? அவர் வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்ச பிறவா முதல்ல வந்து பவனி வந்த உடனே ஜூஸ் தந்ததா? அந்த ஜூஸுக்கும் குறை சொல்லுதா? எனக்கு எலுமிச்சை ஜூஸ் பிடிக்கலன்றா, அது எங்கிட்ட கேட்டு போட்டுருக்கணும். ஆரஞ்சு ஜூஸ்ன்ற, உனக்கு எலுமிச்சை ஜூஸ் குடிக்கட்டா பிடிக்காம போயா? நாங்கள் எத்தனை ஊருக்கு பிரசங்கத்துக்கு போவோம் தெரியுமா? சில ஊரில் நான் போகும்போது, அண்ணே என்ன இருக்கு? அண்ணே கொத்து புரோட்டாம்மா. எனக்கு வயிற்றால பேருனா அவனுக்கு தெரியுமா? நான் ஒரு புரோட்டாவை எடுத்து 3/4 மணி நேரம் சவுச்சு ஒரு பீஸ் கூட சாப்பிட்டுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும். தேவ சமூகம் என்பது விளையாட்டு அல்ல. விளையாட்டால சொல்லிட்டேன். தேவ சமூகம் என்பது விளையாட்டு அல்ல. இப்ப யோசிங்க, 3 நாள் உட்கார்ந்துட்டாங்க. யார் பரிதாபம் வந்துச்சு? ஆண்டவருக்கு. ஏன் வந்துச்சு? நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்கடா. பசியோட திரும்பி போக கூடாது. இப்போ ஏதாவது கொடு. இப்போ ஐயா அங்க 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. 5000 புருஷர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பு என்ன தெரியுமா?
முதல்ல போய் பந்தியில் உட்கார்ந்தது யார்? சின்ன பிள்ளைலாம் புருஷரா? நீங்க இப்படிலாம் பைபிளை படிக்க மாட்டிய. முதல்ல போய் பந்தியில் உட்கார்ந்தது யார்? சின்ன பிள்ளைலாம் புருஷரா? முதல்ல ரொம்ப பசி யாருக்கு எடுத்திருக்கோம்? சின்ன பிள்ளைகளுக்கா புருஷருக்கா? இந்த அப்பத்தை கொடுத்தது யாரு? அவன் கொடுத்துட்டு போய் பந்தியில் உட்கார்ல. முதல்ல போய் உட்கார்றது யாரு? இந்த கோயிலுக்கு 10:30 மணிக்கு வந்துட்டு 10:15 வந்துட்டு 10:30 பார்த்துட்டு எழுப்பி ஓடுறது வந்திருக்கிறது. நான் கவனிச்சுட்டே இருப்பேன். 9:45 10 மணிக்குள்ள 20% குரூப் வருது. ஆனா முதல்ல எழுப்பி போறது யார் தான்? என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டாரு. என்ன பாட்டு படிச்சாங்க? உங்க ஐயர் ஜெபம் பண்ணாரா? எதுக்கு வந்த? புருஷர்கள் தான் ஓடி போய் பக்கத்தில் உட்கார்ந்தான். ஆண்டவர் பார்த்தாரு. மரியாதையா 50-50 பேர் உட்கார், கொளுத்தி போட்டுட்டாரு. இவன் ரொம்ப ஓடி போய் உட்கார்ந்தோன்னு தான் ஆண்டவர் வருஷப்பட்டார். 50-50 பேரை உட்காருட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? டிசிப்ளின். சாப்பிட கொடுத்தாரு. எல்லாருக்கும் பங்கு வைங்கப்பா. மீனை மட்டும் வேண்டிய மட்டும் கொடுத்தாரு. நான்வெஜ் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கடா. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அவர் வேலை முடிஞ்சிருச்சு. என் மேல கருணை கொள்ளுகிற ஆண்டவர். அவர் வேலை முடிஞ்சிருச்சு. என் மேல பரிதபிக்கிற ஆண்டவர். அவர் வேலை முடிஞ்சிச்சு. எனக்காக கதறுகிற ஒரு ஆண்டவர். அவர் பணியை முடிச்சிட்டாருன்னா என்னை உற்று பார்ப்பாரு. ஜெபக்குமார், மதுரையில் உன்னை கொண்டு போட்டிருக்கேன், நான் சொன்னதெல்லாம் சொல்லிருவியா? நீ செய்யறது ஓன் டியூட்டி இல்லை, என் டியூட்டி. இதெல்லாம் செய்து முடிச்சுன்னா உன் மேல பரிதாபப்படுவேன். படிச்சுக்கோங்க. பரிதாபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? இருந்தது 5 அப்பமும் 2 மீனும். யார் கையில கொடுத்தாங்க? இயேசு கையில். உங்க வீட்டில் என்ன இருக்கு? 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாட்ட ஆண்டவர் கேட்காரு, எலிசா உங்க வீட்டில் என்ன இருக்கு? 1 குடம் எண்ணெய் போதுமா? அது போதும். உங்க வீட்டில் என்ன இருக்கு? அது போதும். ஒழுங்கா காலையில் எழும்பி எங்க போய் உட்காரு, வேதத்தை மணிக்கணக்காக உட்காந்து படி, உட்காந்து ஜெபம் பண்ணு. கோயிலில் வந்தால் முறுமுறுப்பு இல்லாமல் பிரசங்கங்கள் கதறி அழு. தேவன் உன்னோடு பேசுகிற வரைக்கும் பொறுமையாரு. அவர் திரும்ப உன்கிட்ட பேசுவார். காமனா பேசி முடிச்சு போகிற உன்னோட பேசுவார். உன்கிட்ட நேரடியாக பேசுவார். உன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லும் பாரு. நான் உனக்கு பன்மடாங்க ஆக்கி தருமே. எழுப்பி போகும் பாரு. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. கண்களை மூடுமா? ஆண்டவரே, சடங்காச்சார கிறிஸ்தவர்களாக இருப்பதை விட கிறிஸ்துவுக்காக சாதித்து முடிக்கிற வாழ்க்கையை அவருடைய பாதத்தில் இருக்கிறதை அது தெரிந்து கொள். நீ சாதிக்கல, வேலை செய்யாட்டாலும் பரவாயில்ல, அவருக்காக நீ ஓடி ஊழியம் செய்யாட்டாலும் பரவாயில்ல, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடு. அதனால தான் தாவீது சொன்னான், 1000 நாளை பார்க்கிலும் நான் ராஜாங்கத்தில் ராஜாவா இருக்கிற 1000 நாளை பார்க்கிலும் உமது ஆலயத்திலே உட்கார்ந்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்க்கிறோம். வானலாவிய அற்புதம் வேண்டும் என்று அழுகிறோம். நீர் பேசுவதை கேட்பதற்கு மார்த்தாளை போல் நாங்கள் ஆயத்தமில்லை. மரியாளை போல் ஆயத்தப்படவும், 3 நாள் போதித்ததை கேட்டவர்கள் போல் ஆயத்தப்படவும் என்னையும் எங்களையும் தகுதி உள்ளவனாக்கி நீர் எங்கள் மேல் பரிதாபப்படுகிற அளவுக்கு, உம்முடைய மனதுருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எங்களை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபை முழுவதையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.